கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இங்கே சொல்வதை பார்க்க முடிகிறது. இந்த உலக பிரகாரமாக பந்தய சாலையில் கலந்து கொள்ளுகிறவர்கள் தன்னுடைய சரீரத்தை ஃபிட்னஸாக வச்சு சரீரத்தை ஒடுக்கி எப்படியாவது இந்த முறை நான் ஜெயித்து விட வேண்டும், இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அதே முழு நோக்கமாய் அதுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி சரீரத்தை வைத்திருப்பார்களாம். அது அழிவுள்ள, அதாவது அந்த கப்பு கொஞ்ச நாள் தான் அதை வாங்கினாரு அப்படி சொல்லிட்டு போயிடும். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழிவில்லாத கிரீடத்தை நமக்கு தரப்போகிறார். அழிவில்லாத ஒரு வாழ்வு. நாம் இங்கே சரீரப்பிரகாரமாய் வாழுகிற நமக்கு மரணம் உண்டு. மரித்து மறுபடியுமாக நம்ம ஆண்டவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதனால அந்த கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், வாயின் வார்த்தைகள் இல்லையா, வார்த்தையிலும் நடக்கையிலும் மாதிரியாயிருக்க தேவன் நம்மை விரும்புகிறார். ஏதோ பிறந்தோம், எப்படியோ வளர்ந்தோம், ஏதோ செய்தோம் என்பதற்காக தேவன் நம்மளை இந்த பூமியில படைக்கல. தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதி கொடுத்திருக்கிற எல்லா வேத புஸ்தகத்தில் உள்ள அனைத்து மகத்துவங்களை பார்த்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்ம அழிவில்லாத அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில நம்ம நிதானமா பாருங்க, நம்ம கண்ணு நமக்கு விரோதமா செயல்படும், நம்முடைய கால்கள் நமக்கு விரோதமா செயல்படும், நம்முடைய சரீரம் நமக்கு விரோதமாய், ஆவிக்கு விரோதமா செயல்படும், ஆவியானவருக்கு விரோதமாய் செயல்படும், இச்சிக்கும் இல்லையா, சில தவறுகளை செய்ய நம்முடைய சரீரம் தூண்டும். ஆனாலும் நாம் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் அதில் கவனமாய் நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். என்னுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாய் வருகிற காரியங்கள். ஆனால் நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெறப்போகிறோம். அந்த இயேசு வரும்போது உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி ஆகாயத்தில் வரும்போது ஒரு நொடி பொழுதுல நாமளும் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரோடு வாழ்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காரியத்தை நாம் மனதில் வைத்து நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த அழிவுள்ள கிரீடம் இங்கே அழிஞ்சு போயிரும்பா, ஆனால் அழிவில்லாத அந்த நித்திய வாழ்வுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், சமாதானப்படுத்தும். இந்த பிரசனம் எங்களோட இருக்கட்டும். உயிர் தெழுந்த ஆண்டுடைய வல்லமை இறங்கி வரட்டும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.